சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாந்தாமா, விநாயகர் பாடல் பாடுங்க. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். உஷாமா, நானூறு துதி பாடுங்க. பாடுறாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நமங்கும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம எல்லாம் பெரிய புராணத்துல திருத்தொண்ட புராணத்துல நம்ம ஏயர்கோன் கலிக்காம நாயனார் தான் இப்ப சிந்திச்சுட்டு இருக்கோம். அதுல நம்ம அம்மா தான், சிவசங்கரி அம்மா தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகின்றது. அடியாறுகள்லாம் இதே ஒரே லிங்க் தான். இந்த லிங்க்ல நீங்க டெய்லி காலைல 10 மணிக்கு திருமந்திரம் இந்த மாதிரி எல்லா நிகழ்வும் நடந்துட்டு இருக்கு. 10 to 11, ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன கூட ஆகலாம். அதனால அப்புறம் கலந்துரையாடல் எல்லாருமே 2 அடியாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் அப்புறம் நாங்க அது யூடியூபே ஆஃப் பண்ணுவோம், அந்த ரெக்கார்டே ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா அதுல என்ன பேசுறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனால உள்வாங்குறாங்களா, சும்மா நம்மளும் பேசிட்டு போகணும்னு நினைக்காம என்ன 2 அடியாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு, ஏன்னா இப்ப நிறைய அடியார் பேசினா அது இதா இருக்காதுன்ட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டு ஆஃப் பண்ணிட்டு மற்ற அடியாருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட அனுபவத்தை சொன்னாதான் அவங்க சொல்றவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? என்ன பண்றாங்க, நம்ம இவ்வளவு தூரம் 1 மணி நேரம், அதாவது இந்த காலத்துல எதிர்பார்ப்பு தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க ஏதாவது உதவி செஞ்சா அவங்களுக்கு நம்ம திருப்பி உதவி செய்யணும், அதாவது பொருளாதாரத்துலதான் பொதுவா சொல்றோம். ஆனா இங்க இருக்கிற அடியார் கூட்டம் எல்லாமே எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நமக்கு அருள் புரியுறாங்க. பெருமானுடைய திரு அருள், வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் கூட்டு அமிர்தமா இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுக்குறோம், வாங்க வாங்க அப்படின்னு ஒவ்வொரு அருளாளர்கள்லாம் நம்ம குடும்பத்திலையும் சரி, திருவாசந்திலையும் சரி, மற்ற குடும்பத்திலையும் சரி, எல்லா இடங்களிலுமே அப்பர் ஒரு நீதிமன்றத்துல கூட அம்மா எல்லா பெரிய பெரிய அருளாளர்களும் அழைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன ஒரு நன்றி கடன்னா, அவங்க சொல்ற அந்த கருத்தெல்லாம் உள்வாங்கி அதுக்கு நம்ம திருப்பி, அம்மா நாங்க இதெல்லாம் உள்வாங்கினோமா, இவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு உங்க வாயால நீங்க சொல்றதுதான் அந்த பலன். அதான் அவங்களுக்கு போய் சேரக்கூடியது. அதான் இப்ப அவங்களுக்கு நமக்கு ஒரு குருவா இருந்துதான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உபதேசம் ஒவ்வொரு அருளாளர்கள் சொல்றாங்க. நமக்கு பெருமான் இந்த மாதிரி எல்லாம் அருள் புரியாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு எல்லாம் கேட்டு நீங்க எல்லாருமே பதில் சொல்லுங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அந்த வகையில நம்ம ஐயாவையும் நம்ம வரவேற்கிறோம். நம்ம நேத்து எடுத்தாரு இல்லையா வெங்கடேசன் ஐயா, அவர்களையும் வருவார்கள் என்று வரவேற்கிறோம். பாலசுப்ரமணியா, நம்ம கோமல் சேகர் ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்மளாம் அவங்களாம் பெரிய அருளாளர்கள் வந்திருக்கிறாங்கன்னா
நம்ம எவ்வளவு ஒரு சிறப்பு பெற்றிருக்கோம் அப்படிதான் நினைக்க தோணுது. அந்த வகையில இன்னைக்கு அம்மா சிவசங்கரி அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்கள வருக வருக என்று வரவேற்று, அம்மா நீங்க உங்க இதை ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. கோமல் சேக வரவேற்கிறேன். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சபை. தொடரட்டும், தொடருங்கள் அம்மா. நன்றிங்க ஐயா. அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிவபரம்பொருளுடைய ஒப்பில்லாத பெரும் கருணையினால் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தீது அகன்று உலகமுய்ய திருத்தொண்ட தொகையை தந்தருளிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய வாழ்வில் நிகழ்ந்த அருள் திருவிளையாடல்களை, அருள் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இந்த வகுப்புக்கு தொடர்வோம். சென்ற வாரம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூரிலே, அது எப்படிப்பட்ட திருவாரூர் அப்படின்னா நீடு செல்வ திருவாரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்தி திருவும் தருகின்ற அந்த முக்தி திருவை தருகின்ற அந்த செல்வ திருவாரூரிலே வீற்றிருந்து முப்பொழுதும் அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி கொண்டு இனிது வீற்றிருக்கின்ற வேளையிலே பங்குனி உத்திர திருநாள் வருகின்றது. அந்த பங்குனி உத்திர திருநாள் அதுக்கு வருகின்ற அடியார்களுக்கு அன்னம் வாளிக்கவும், அவங்களுக்கு உறைவிடம்லாம் செய்யறதுக்கும், அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவிகளை தந்து அருளவும், பறவையாருக்கு கொடுப்பதற்காக நிறைய நிதி தேவைப்படுகின்றது. அதை திருப்புகலூர் சென்று இறைவிடம் பெற்று வர சுந்தரமூர்த்தி நாயனார் விரும்பி திருப்புகலூருக்கு எழுந்தருளுகின்றார் நண்பர்களுடன். அங்கு சென்று இறைவனை முதல்ல அடியார்கள் பார்த்தோம்னா திருத்தலத்துக்கு சென்ற உடனே வலம் கொண்டு வணங்குவார்கள். அது போல வலம் கொண்டு வணங்கி இறைவன் முன்பு தாழ்ந்து இறஞ்சி எழுந்து எதுக்காக வந்தாரோ அந்த கருத்தை விண்ணப்பம் செய்கின்றார். அதாவது பறவையாருக்கு கொடுப்பதற்காக அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும், அதை பறவையார் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய பாடல் பதிகத்துல விண்ணப்பம் செய்து இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார். பாடி முடிச்சுட்டு இறைவன் பொன் தரல, வாங்காம போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பதிகம் பாடி முடிச்ச உடனே கோயிலை விட்டு விலகல, வெளியில போகாம கோயிலுக்கு உள்ளாரையே ஒரு பக்கத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த திருப்பணிக்காக நிறைய செங்கல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த செங்கல்கள் எல்லாம் பல கல்ல எடுத்து வச்சு வரிசையா அடுக்கி உயரம் பண்ணி தன்னுடைய மேலாடை ஆகிய அந்த உத்திரியத்தை அதன் மேல விரித்து பள்ளி கொள்கின்றார். அது இறைவன் திருவருளால நிகழ்கின்றது. அவர் கண்ணை இருந்து இப்படி பள்ளி கொள்ளும் போது அவரோட வந்த பரிசனங்கள் அடியார் பெருமக்கள், அதுவும் எப்படி சொல்றாங்கன்னா அறிவு கூர்ந்த அன்பர்ன்றாங்க. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடியை வணங்கினாலே சிவபதவி கிடைக்கும் இல்லைங்களா, சிவலோகம் கிடைக்கும். தன்னுடைய தன்மைக்கேற்ப அந்த சிவலோகத்துல பல பணிகள், பல தொண்டுகள், பல பதவிகள் கிடைக்கும். அதனால அறிவு கூர்ந்த அடியார்கள் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான சுத்தி இருப்பாங்க. அப்படிப்பட்ட அறிவு கூர்ந்த அடியார்கள் ஐயா துயில் கொள்றார் அப்படின்றதால இவங்களும் என்ன பண்றாங்கன்னா துயில் கொள்கின்றார்கள். ஏன்னா இறைவன் திருவருள் நிகழும் போது அது தெரியக்கூடாது இல்லையா யாருக்கும். தூங்குறாங்க, இதை பள்ளி கொள்கின்றார்கள். இறைவன் திருவருள் நிகழ்கின்றது. உடனே இந்த தூக்கம் கலைஞ்சி சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்து பார்க்கும் பொழுது தலைக்கு வச்சிருந்த அந்த சுட்ட அந்த செங்கல் எல்லாமே விரிசுடர் பொன்கல்லாம், அதாவது மிகுந்த ஒளி வீசுகின்ற தூய பொன் கட்டிகளாக, தங்க கட்டிகளாக மாறியது. இதை கண்டு இறைவனுடைய கருணை, தனக்கு அருள் செய்த கருணை, அடியார்களுக்கு இறைவன் தான் அருள் செய்வார், வேற யார்கிட்ட போய் அவங்க கேட்பாங்க. அத்தகைய அருள்கின்ற தன்மை உடைய இறைவனுடைய பெரும் வள்ளல் தன்மையை போற்றி அப்படின்னு அதை பார்த்த உடனே எல்லையில்லாத மகிழ்ச்சி கொண்டு அப்படி தலைக்கு மேல கூப்பிய கரத்தோடு அந்த முன்றிலிருந்து திருக்கோயிலுக்குள்ளார சென்று இறைவனை போற்றி ஒப்பில்லாத வள்ளல் ஆகிய கைமாறு கருதாம கொடுக்கணும், அளவில்லாம கொடுக்கணும், மறுபடியும் இல்லைன்னு வேற ஒருத்தவங்கள்ட்ட அவங்க போய் கேட்க கூடாது, அப்படி கொடுக்கணும். அதுதான் வள்ளல் தன்மை.
அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட இறைவனது புகழினை பாடுகின்றார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்ட தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமீன் புலவீர்கள்றாங்க. அடியார்களுக்கு அருள் செய்யாத பொய்மையாளரை பாடக்கூடாது, இறைவனை பாடுங்கள். நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இல்வாழ்க்கைக்கு தேவையான இந்த உணவு, உறைவிடம், ஒருத்த துணி, இது மட்டும் இல்லாம துன்பமும் நீங்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிறவி முடிஞ்ச உடனே சிவலோகமும் கிடைக்கும். அதனாலதான் ஒப்பில்லாத அருளை வாரி வழங்குகின்ற வள்ளலை வணங்குங்கள் சொன்னாங்க. இந்த பதிகத்தோட அருள் விளக்கம் தான் சென்ற வகுப்புல பார்த்தோம். இவ்வாறு இந்த பதிகத்தை பாடி இந்த நன்றி சொல்லி இறைவன் கொடுத்தாரு இல்லையா, அந்த பொண்ணுனாலே ரொம்ப தூய பொண்ணுன்றது ரொம்ப கனமா இருக்கும். அதெல்லாம் அந்த நிதி குவைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா ஆட்கள் மேல ஏத்தி இறைவனுக்கு நன்றி பாராட்டி அந்த திருத்தலத்தை விட்டு வராங்க. அடுத்தது திருப்பனையூருக்கு வராரு. திருப்பனையூர் எல்லைக்கு வந்த உடனே இறைவன் தன்னோட திருநடன காட்சியை காட்டி அருளுகின்றார். அந்த திரு நடன காட்சியை கண்டு தரிசித்து அப்போதே ஒரு பதிகம் பாடுகின்றார். அரங்கு ஆடவல்லார் அவரே அழகியரே. இல்லையா, அரங்கில் ஆடவல்ல இறைவன் ஒப்பில்லாத அழகன் இல்லையா. ஏன்னா உள்ளத்திற்கு இனிமையான அருள் செய்தவன். கண்ணுக்கு மட்டும் இனியன் இல்ல, உள்ளத்திற்கும் இனியன் அழகன் இல்லையா. அதனால சுவாமிக்கும் பொருத்தமா அதே போல சௌந்தரேஸ்வரர் என்ற நாமம் கொண்டு திருப்பனையூரில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைவன் திருப்பனையூரில வீற்றிருக்கின்ற அந்த அருட்கோல காட்சியை போற்றி வணங்கி விட்டு அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா திரு நன்னிலத்துக்கு வருகின்றார். திரு நன்னிலத்துக்கு எப்படி பாடுறாரு, இறைவனை பாடுறாங்கன்னா தன்னியல் வெண்மையினான் அப்படின்றாங்க. அதாவது வெண்மையினான் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய மரக்கருணையை குறிப்பிடுறாரு. அதாவது அசுரர்களை எல்லாம் அழித்து சலந்தரனை உடல் பிளந்தார் சக்கராயுதத்தால. அந்தகாசூரனை திரிசூலத்தால குத்தி அழித்தார். புறங்களையும் என்ன பண்ணார், சிரித்தே அழித்தார். அப்ப இது போன்ற அறக்கருணை எதற்காக செய்கின்றார்? அந்த உயிர்களுடைய குற்றங்களை நீக்கி உய்விப்பதற்காகவும், அந்த உயிருக்கு குற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தா மற்றவர்களுக்கு துன்பம் நேரும். அப்ப அந்த உயிர்களை தண்டித்து மீளவும் அருள் செய்வதற்காகவும், மற்றவர்களை காப்பதற்காகவும். அப்ப அதனால அந்த தண்டிக்கப்படுகின்ற உயிர்களுக்கு கூட இது அருள் செய்யறதுனால இது என்ன சொல்றாங்க, தன்மை வெண்மையினான். அது வெண்மையா இருந்தாலும் நன்மை தரக்கூடிய திருவருள் தான் இறைவன் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு போற்றி பாடுகின்றார். திரு நன்னிலத்துக்கு போனதோட சென்ற வகுப்பு முடிச்சோம். இப்ப திருவேழி மிழலை அப்படின்ற ஒப்பில்லாத அந்த திருத்தலத்துக்கு எழுந்தருளுகின்றார். இப்ப என்ன நடக்குது, என்ன அருள் அற்புதங்கள் நடக்குது அப்படின்றத இன்னைக்கு சிந்திப்போம். பாடல் 57வது பாடல். பாடி அங்கு வைகிய பின். இங்க அங்குன்றது திரு நன்னிலம். நன்னிலத்துல பாடி வைகிய பின். பாடி அங்கு வைகிய பின் பரமர் வீழி மிழலையினில் நீடு மறையால் மேம்பட்ட அந்த நாளர் நிறைந்து ஈண்டி நாடு மகிழ அவ்வளவு நடைக்காவனம் பாவாடை உடன் மாடு கதலி பூகம் நிறைமல்க மணித்தோரணம் நிறைத்து. அதாவது இந்த திருவேழி மேலே இருக்கிற அந்தணர்கள், கோமலையாவோட வீடியோ காலையில பார்த்தேன். ஏன்னா இன்னும் ஒரு சில அக்கருத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுல அவங்க குறிப்பிட்டு இருந்தாங்க 501 அந்தணர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் வரலாற்றிலையும் பார்ப்போம். எப்படி திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி வரும்பொழுது இந்த ஊர்ல இருக்கிற மறையவர்கள் அனைவரும் சேர்ந்து அலங்கரித்து அவரை திருவடிகளை வணங்கி அழைச்சிட்டு போவாங்க. இதுதான் மரபு இல்லையா? அதே மரபுதான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். பாங்கு அங்கு வைகிய பின் பரமர் வீழி மிழலையினில். திரு நன்னிலத்தில் வீற்றிருந்த இறைவனை வணங்கி கொண்டு அடுத்தது பரம்பொருளாகிய இறைவன் வீற்றிருக்கின்ற திருவேழி மிழலைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எழுந்தருளி வருகின்றார். வரும்பொழுது நீடு மறையால் மேம்பட்ட அந்த நாளர். நீடு மறை அப்படின்னு சொல்லும் பொழுது ஊழிகள் பல தோன்றும் இல்லையா. அந்த ஒவ்வொரு ஊழிலையும் உலகம் அழியும், மீண்டும் உற்பத்தி ஆகும். ஆனா வேதம் அழியாதது இல்லையா. ஒவ்வொரு ஊழி முடிவிலும் இந்த வேதம் முதலாகிய அந்த ஓம் அப்படின்ற பிரணவத்தை கொண்டுதான் என்ன ஆகுது, உயிர்கள் படைக்கப்படுகின்றது. அப்போ அந்த வேதம்ன்றது அழியாதது. அதனாலதான் நீடு மறையால் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலை பெற்றிருக்கின்ற அந்த வேத ஒழுக்கத்தில் மேம்பட்ட, அந்த வேத நெறி தவறாத
அதில் மேம்பட்டிருக்கின்ற அந்த நாளர்கள் நிறைந்து ஈண்டி எல்லாரும் கூடிட்டாங்க. ஈண்டினா நெருக்கமாக கூடினார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வரவேற்க. கூடி நாடு மகிழ அவ்வளவு மிக்க மகிழ்ச்சியோடு, இல்லையா, அது ஒரு கடமைக்குன்னு செய்யல. அடியார் எழுந்தருளி வருகின்றார், நம்முடைய திருப்பதிக்கு எழுந்தருளி வருகின்றார், அவரை வரவேற்று வணங்கி அருள் பெற வேண்டும், இறைவனுடைய அருளோட அடியார் அருளையும் பெற வேண்டும்னு என்ன பண்றாங்க எல்லாரும், நாடு மகிழ தாங்களும் மகிழ்ந்து மற்றவர்களும் மகிழும் அளவுக்கு அவ்வளவு நடைக்காவனம். அப்ப அவ்வளவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றாங்கன்னா, இங்க திருநன்னிலத்துல இருந்து வராதுன்னு தெரிஞ்சு திருநன்னிலத்துல இருந்து திருவேணி மேலை அளவு அவ்வளவு தூரத்துக்கும் வழியில பந்தல் அமைச்சிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு பாருங்க. ஏன் அவர் வெயில்ல வருந்தக்கூடாது, பாதங்கள் இல்லையா பொன் தாமரை போன்ற பாதங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அது நோகக்கூடாது நடந்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவ்வளவுன்னா அவ்வளவு தூரம் நன்னிலத்திலேருந்து திருவேணி மேலை அளவுக்கு என்ன பண்றாங்களாம், பந்தல் அமைச்சிருக்காங்க வெயில் வெப்பம் தணிப்பதற்காக. அப்புறம் திருவடி மண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த ரெட் கார்பெட் சொல்லுவோம்ல, ரத்தன கம்பளம், அது போல அப்பெல்லாம் துணி, அது பாதம் தரையில படக்கூடாது நோகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்ப அது போல அந்த துணியை பாவாடையை பரப்பி நடைக்காமணும் அது சிறப்பா செஞ்சு பந்தரிட்டு பாவாடையுடன் மாடு கதலி ஊகம் நிறை வல்க மணித்தோரணம் நிறைத்து இப்ப பந்தல் அமைச்சுட்டாங்க. இப்ப பந்தல் அலங்கரிக்கணும்ல, எப்படி அலங்கரிக்கிறாங்கன்னா, பக்கங்கள்ல எல்லாம் இப்போ செய்யறாங்க இல்லையா, வாழை மரங்களை மங்கள பொருள் இல்லையா, அந்த பக்கங்கள்லாம் அதை கட்டியிருக்காங்க. அதே போல பாக்கு குலைகளையும் வாழை மரங்களையும் கட்டியிருக்காங்க. பக்கங்கள்ல இந்த பந்தலுக்கு மேல என்ன கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அழகான அந்த மலர் மாலைகளை தொங்க விட்டுருக்காங்க. இங்க என்னன்னு சொன்னா, மணி தோரணம்னா மணிகளால் ஆன தோரணம்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு மணினா அழகு பொருந்திய தோரணங்களை மேல எல்லாம் வச்சிருக்காங்க. பக்கங்கள் எல்லாம் கதலி வாழை மரங்களும் பாக்கு குலைகளையும் வச்சு மேல பந்தலுக்கு மேல அழகான தோரணங்களை அலங்காரத்துக்காக கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்படி அவ்வாறு அலங்கரித்து எதிர்கொண்டு வரவேற்கின்றார்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை. அடுத்தது 58வது பாடல். நம்பி தம்மை எதிர்கொண்டு புக்கார் மற்ற அவரும் சிந்தை மலர்ந்து திருவேழி மிழலை இறஞ்சி சேன் விசும்பின் முந்தை இழிந்த மொய்வொலி சேர் கோயில் தன்னை முன் வணங்கி பந்தம் அறுக்கும் தம் பெருமான் பாதம் பரவி பணிகின்றார். இவ்வாறு அலங்கரித்து என்ன பண்றாங்கன்னா, நம்பி தம்மை எதிர்கொண்டு புக்கார் இல்லையா, என்ன பண்றாங்கன்னா, எதிர்கொண்டு நம்பியாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை எதிர்கொண்டு புக்கார்னா கோயிலுக்கு வர அழைச்சிட்டு போறாங்க. மற்ற அவரும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் சிந்தை மலர்ந்து திருவேழி மிழலை இறஞ்சி சிந்தை மலர்கின்றார் இல்லையா, மகிழ்ச்சியினாலதான் சிந்தை மலரும். இறைவனை காண வேண்டும் அப்படின்ற அன்பும் அடியார்களுடைய அன்பின் செய்கை இவ்வளவு போற்றி வணங்குகின்றார்கள். அவர்களுடைய பக்தியையும் கண்டு சிந்தை மலர்ந்து மகிழ்ந்து திருவேழி மிழலை இறஞ்சி கோயிலுக்கு போய் என்ன பண்றாங்க, சுவாமியை வணங்கி தேன் விசும்பின் முந்தை இழிந்த மொய் ஒலி சேர் கோயில். சேன்னா மிகப்பெரிய அந்த ஆகாயம் இல்லையா, உயர்ந்த அந்த ஆகாயத்திலிருந்து முன்னாளில் எப்பயோ இழிந்தனா மேலே இருந்து கீழே வர்றதுதான் இழிந்த அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உயரமான அந்த பெரிய ஆகாயத்தில் முன்பு ஒரு நாளில் மேலேந்து கீழே வந்துச்சு இல்லையா, அந்த விண்ணேழி விமானம், அந்த விண்ணேழி விமானம் இறங்கிய இந்த மொய் ஒலி சேர் கோயில் இல்லையா. இந்த மொய்னா மிக அப்படியே செறிவான அந்த ஒளி, மிக சிறந்த செறிவான ஒளி ரொம்ப பிரகாசமா இருக்கும் இல்லையா, அந்த ஒளி. அந்த மாதிரி மொய் ஒலி சேர் கோயில், அவ்வாறு ஒளி வீசக்கூடிய அந்த திருக்கோயில், விண்ணேறி விமானம் இறங்கிய ஒளி வீசுகின்ற அந்த திருக்கோயில் தன்னை முன் வணங்கி பந்தம் அறுக்கும் தம் பெருமான் பாதம் பரவி பணிகின்றார். இறைவனை எப்படி சொன்னா, இறைவனை வணங்கி பந்தம் அறுக்கும் தம் பெருமான் அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல பந்தம் இல்லையா, அதுதான் உயிர்களுக்கு பிறவியை கூட்டுகின்றது. அந்த பந்தத்தினை அறுக்கின்ற சிவ பரம்பொருள் திருவேழி மிழலையில் வீற்றிருக்கின்றார். அந்த இறைவனின் பாதம் பரவி பணிகின்றார் இல்லையா.
இறைவன் அடியார்கள் போற்றுகின்றார்கள்னாலே திருவடியை வணங்குகின்றார்கள் தான் அர்த்தம். அது எப்பேற்பட்ட திருவடிகள், இந்த மலை பந்தத்தினை அறுக்கின்ற திருவடிகள். அப்படிப்பட்ட இறைவன் திருவீழி மேலையில் வீற்றிருக்கின்றார். அத்தகைய இறைவனை அங்க வந்து வணங்குகின்றார். இப்ப அடுத்தது 59வது பாடல். அந்த பந்தம் மறுக்கும் நம் பெருமான் பாதம் பரவி பணிகின்றார். இந்த 59வது பாடல்ல பாத்தீங்கன்னா, படங்கொள் அரவில் துயில்வோனும் பதுமத்தோனும் பரவு அறிய விடங்கன் விண்ணோர் பெருமானை விரவும் புலகம் உடன் பரவி அடங்கல் வீழி கொண்டிருந்தீர் அடியேனுக்கும் அருளும் என்று என தடங்கொள் செஞ்சொல் தமிழ் மாலை சாத்தி அங்கு சாருனார். இப்ப இறைவனை இந்த விண்ணிழ்ந்த விமானம் இல்லையா, வணங்கும் முறை அதுதான். திருக்கோயில் கோபுரம் இதெல்லாம் வீதியை எல்லையை தொழணும், அடுத்தது வீதியை தொழணும், அடுத்தது திருக்கோயில் கோபுரம், அப்புறம் விமானம் இல்லையா. அது போல முறைப்படி வரிசைப்படி வணங்கி கொண்டு இறைஞ்சி வளம் கொண்டு இறைஞ்சி அதுக்கப்புறம் என்ன பண்றார், பந்த மறுக்கும் திருவடிகளை போற்றி வணங்குகின்றார். அதுக்கப்புறம் படங்கொள் அரவில் துயில்வோனும், பழத்தை உடைய பாம்பு இல்லையா, அந்த பாம்பையே அந்த பாம்பு மேலதான் என்ன பண்றாரு, திருமால் வீற்றிருக்கின்றார் நமக்கு தெரியும். அப்ப அந்த படத்தினை உடைய பாம்பின் மீது பள்ளி கொள்கின்ற திருமாலும் பதுமத்தோனும், பதுமனா தாமரை, தாமரை மயில் வீற்றிருக்கின்ற பிரம்மனும் பரவு அறிய, அவங்களாலையும் தெரியலையே அறிய முடியாதவன் இறைவன். நம்ம சிவமகா புராணத்துல பார்ப்போம் இல்லையா, பிரம்மனும் விஷ்ணுவும் தான் பெரியவர்னு அகங்காரத்தால போரிடும் பொழுது இறைவன் அவர்களுக்கு இடையே அனலுருவாய் தோன்றினார் இல்லையா. அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. அனலுருவாய் தோன்றினாங்க. படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மனுக்கும், பிரம்மனே திருமாலுடைய உந்தியிலிருந்து தோன்றியவர் தான் பிரம்மன் இல்லையா. அவரையே தோற்றுவித்த திருமாலுக்கும் இறைவனை அறிய முடியவில்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, திரு ஐந்தெழுத்து ஓதிதான் இறைவன் திருவருளால அதுவும் இறைவனை உணர்ந்தார்கள். அததான் இங்க சொல்றாங்க. அந்த அரவத்தின் மீது துயில்கின்ற திருமாலும் அது தாமரையில் வீற்றிருக்கின்ற பிரம்மனும் பரவு அறிய, அவங்களாலையும் பரவ முடியல. ஏன்னா இறைவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இறைவனை உணர்த்தினா மட்டும்தான் நம்ம உணர முடியும். இப்ப மாயையினால திருமால் இல்லையா, மால்னாலே மயக்கம் தான், அவர்ல இருந்து தோன்றியவர் பிரம்மன். அதனால 2 பேரும் மயக்கத்தினால அறிய முடியாத பரவ முடியாத இறைவனை இவர் வணங்குகின்றார். பரவு அறிய விடங்கன் இல்லையா, விடங்க பெருமான் அப்படின்னு சொன்னா என்னன்னா, டங்கம்னா உளி, விடங்கன்னா உளியால செதுக்கப்படாதவர், சுயம்புமூர்த்தின்னு அர்த்தம் இல்லையா. அப்படி திருமாலாலும் பிரம்மனாலும் பரவுதற்கு அரிய பெருமை உடைய விடங்கனாகிய சிவபெருமான் விண்ணோர் பெருமான் இல்லையா, விண்ணோருக்கும் அவன் தலைவன். அத்தகைய பெருமானை விரவும் உலகம் உடன் பரவி, உடம்பு முழுவதும் என்ன ஆகும், மயிர் புலகம் கொள்ள மிகுதியான அந்த அன்பு பக்தியினால் அப்படி உடம்பு ஃபுல்லா என்ன ஆகுது, அப்படியே அந்த மயிர் புலகம் உடம்பு முழுவதும் பரவ இறைவனை போற்றுகின்றார். எப்படி சொல்லணும், அடங்கல் வீழி கொண்டு இருந்தீர் அடியேனுக்கும் அருளும் என தடங்கொள் செஞ்சொல் தமிழ் மாலை சாத்தி அங்கு சாரும் நாள். அதாவது எல்லா உலகத்தையும் தனக்கு கீழ் கொண்டிருக்கின்ற, எல்லா உலகத்துக்கும் அரசனாக விளங்குகின்ற இறைவன் இப்ப இங்க வீழியில் என்ன பண்றாங்க, இருப்பிடமாக விளங்குகின்றார். அடங்கல்னா வசிப்பிடம்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அவ்வாறு இந்த வீழி அப்படின்ற திருக்கோயிலையே வசிப்பிடமாக கொண்டு இருந்தீர், நீங்க அடியேனுக்கும் அருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பில்லாத திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கும் பஞ்சம் தீரும் அளவும் அந்த படிக்காசு கொடுத்தாங்க இல்லையா. அதை போற்றி பாடி என்ன சொல்றாங்கன்னா, அடியார் பெருமக்கள் அருள் நீர்கள் பாட்டு கேட்டு எனக்கும் அதை அருள் செய்யுங்க அப்படின்றாரு. இந்த பதிகத்தையும் இந்த திருத்தலத்தோட பெருமையும் இப்ப சொல்லும் பொழுது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திருவீழி மிழலை அப்படின்றது ரொம்ப சிறப்புக்குரிய தலம். ரொம்ப சிறப்புக்குரிய தலத்தோட பத்தி ஒரு சில குறிப்புகள் பார்த்துட்டு செல்வது சிறப்பாக இருக்கும். காவிரி தென்கரையில் அமைந்திருக்கின்ற 61வது சிவஸ்தலமாக விளங்குகின்றது. இறைவன் வீழி நாதேஸ்வரர் என்ற அருள் நாமத்தோடு வீற்றிருக்கின்றார். இறைவி சுந்தர குஜாம்பிகை அப்படின்றாங்க. அழகிய மாமுலை அம்மன் அப்படின்னு அருள் நாமம் இருக்கு. அதான் சமஸ்கிருதத்துல சுந்தர குஜாம்பிகை அப்படின்னு நம்ம போற்றி வணங்குகின்றோம்.
இந்த விருட்சம் வந்து இந்த வீழி செடி, அதுதான் வந்து இங்க தல விருட்சமாக விளங்குகின்றது. இது கோச்செங்கர் சோழ நாயனார் கட்டிய மாட கோயில் வகையை சார்ந்ததாக விளங்குகின்றது. மிக சிறப்புக்குரியது. தேவாரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானாலும், திருநாவுக்கரசு நாயனார் பெருமானாலும், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானாலும் தேவாரம் பாடல் பெற்ற பெருமைக்கு உரியது இந்த தலம். இறைவன் இங்க சுயம்பு மூர்த்தியாக இருக்கின்றார். இந்த திருத்தலத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதாள நந்தி இங்க இருக்கும். இறைவனுடைய சந்நிதி போகும்போது அந்த பாதாள நந்தி கீழே இருக்கும். அந்த நந்திக்கு மேலதான் மண்டபம் அமைச்சிருக்கும். அந்த மண்டபத்துலதான் இறைவன் வீட்டு இருப்பார். அந்த மண்டபம் முழுவதும் இந்த பாதாள நந்தி தாங்குவது போல வந்து ஒரு அமைப்பு அந்த திருத்தலத்துல இருக்கும். இன்னொன்னு இங்க வந்து சிறப்பான திருக்கோலம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் சுவாமி வந்து மாப்பிள்ளை வந்து காசி யாத்திரை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் உண்டு. தெய்வத்தோட திருமணம், சுவாமி அம்பாளுக்கு திருமணம் நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாப்பிள்ளை காசி யாத்திரை போவாங்க. அப்புறம் வந்து அவங்க அழைச்சிட்டு வருவாங்க. அவர் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்து திருமணம் நடக்கும். அது போல அந்த காசி யாத்திரைக்கு செல்லும் பொழுது என்ன எப்படி இருப்பாரோ மாப்பிள்ளை என்ன ஆடை அலங்காரங்கள் இருப்பாரோ அதே அலங்காரத்தோட இங்க சுவாமி வீட்டு இருக்கின்றார். அதனால மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு நாமத்தோட இறைவன் இங்கே போற்றி வணங்கப்படுகின்றார். இன்னொன்னு வந்து இங்க மகா மண்டபம் பந்தக்காலோட இருக்கும். மகா மண்டபத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க பந்தக்கா அதுல இருக்கும் எப்போதும். அது வந்து இந்த திருத்தலத்தோட சிறப்பு. ஏன் வந்து இங்க இறைவன் வந்து திருமண கோலத்துல காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காத்தியாயன முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர், அவருக்கு வந்து குழந்தை வரம் வேண்டி இறைவனை தானம் செய்கின்றார். அதுவும் எப்படின்னா, உமையன்னையே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரிய வரம் கேட்டு இறைவனை வணங்குகின்றார். வேண்டுவோர்க்கு வேண்டுவன அருளும் ஈசனும் அவர் வரம் தருகின்றார். உமையன்னை காத்தியாயன முனிவரின் மகளாக வளருகின்றார். காத்தியாயினின்ற பெயரிட்டு அவர் வளர்க்கின்றார். திருமண பருவம் வந்த உடனே சுவாமி வந்து சித்திரை மாதத்துல ஒரு மக நட்சத்திரத்துல எழுந்தருளி வந்து திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த திருமண காட்சியோடு அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கின்றார். அதனால திருமண வரம் அருளும் ஸ்தலமாக அந்த திருத்தலம் இருக்கு. இந்த திருத்தலத்துல வந்து இன்னொரு சிறப்பு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமால் இந்த சலந்தரனை பிளந்திட்ட அந்த சக்கரம் சிவபெருமான்ட்ட இருக்கு. அது தனக்கு வேணும் அப்படின்னு விஷ்ணுமூர்த்தி என்ன பண்றாரு, இறைவனை நோக்கி பூஜை செய்கின்றார். பூஜை செய்கின்றார். இறைவன் வந்து சொல்லிட்டு இறைவனை 1000 நாமம் கொண்டு 1000 ஒரு முறை ஒரு நாமம் சொல்லும் பொழுது ஒரு தாமரை மலர் கொண்டு அர்ச்சிப்பது அப்படின்னு சங்கல்பம் செய்து கொண்டு இத்தனை நாள் செய்யணும்னு ஒரு சந்தர்ப்பம் வைத்துக் கொண்டு தினமும் என்ன பண்றாரு, அந்த 1000 நாமங்களை சொல்லி இந்த பூக்களை அர்ச்சித்து இறைவனை வணங்குகின்றார். அந்த தவம் முடியும் நேரத்துல கடைசியில வந்து ஒரு பூ குறைய தன்னுடைய கண்ணை இடந்து என்ன பண்றார், சுவாமி திருவடியில சாத்த இறைவன் மகிழ்ந்து அவருக்கு அந்த சக்கராயுதத்தை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சக்கராயுதம் பெற்றார் அந்த திருமால். அவர்தான் என்ன பண்றாரு, அந்த விண்ணிலிருந்து அந்த விமானத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு வந்து நாட்டினார் அப்படின்னு சொல்றது திருத்தலத்தோட பெருமையில ஒண்ணு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சுவாமியோட திருவடியில வந்து அந்த திருமாலுடைய கண் இருக்கும் இல்லையா, 999 தாமரைகள் கூட வந்து அந்த விஷ்ணுமூர்த்தியோடைய அந்த கண் வந்து சுவாமியோட திருவடியில இருக்கும்படி சுவாமி வந்து திருக்கோல காட்சி தந்தவர். இப்ப இந்த பதிகத்துல வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன பாருங்கன்னா, நம்பினார்க்கு அருள் செய்யும் அந்தனர் நான்மறைக்கு இடமாய வேள்வியுள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். திருவீழி வேளையில் வீற்றிருக்கின்ற இறைவனை. அதுல 8வது பாடல்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நால்மறையோர்க்கு இடமாய திருமிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் அருந்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே அப்படின்றாரு. இந்த வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானும் இந்த திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் வந்து சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கி கொண்டிருக்கும் பொழுது திருவேழி மேலையில வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ பஞ்சம் ஏற்படுகின்றது. பஞ்சம் ஏற்படுறதுனால உயிர்களை எல்லாம் வந்து பசி நோய் வந்து வருத்திடுச்சு. சிவனடியார்களுக்கும் இந்த துன்பம் நேரலாமா, அதனால அதுதான் வருத்தம் அவங்களுக்கு. சிவனடியார்களுக்கு இந்த பசி நோய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறைவன் திருவடியை நினைத்து கொண்டு அடியார்கள் துயில்கின்றார்கள். அப்ப சுவாமி
திருவிழி மிழலையில் வீற்றிருக்கின்ற இறைவன் என்ன அருள் செய்கின்றார்னா, இந்த கால பேதத்தினால உங்களுக்கு துன்பம் கிடையாது. ஏன்னா அடியார் பெருமக்கள் எல்லாத்தையும் கடந்தவர்கள். இருந்தாலும் உங்கள் திருவடிகளை வணங்குகின்ற அடியவர்களுக்கு நீங்க செய்யணும் இல்லையா? நீங்க தான் தலைவர், அருள் செய்யணும். அதற்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த பஞ்சம் தீரும் வரையில உங்களுக்கு வந்து படிக்காசு தந்து அருளுகின்றோம் சொல்லிட்டு மேற்கு பீடத்திலையும் கிழக்கு பீடத்திலையும் ஒவ்வொரு படிக்காசு வந்து தினமும் வைத்து அருளுகின்றார். மேற்கு பீடத்துல வந்து திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்காகவும், கிழக்கு பீடத்துல திருஞான சம்பந்த பெருமானுக்காகவும் தினமும் வந்து ஒரு படிக்காசு வைத்து அருளுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் பாடல் தொண்டு மட்டும் செய்ததுனால வாசியோடு காசு பெறுகின்றார். ஆனா திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் அந்த உழவார படை கொண்டு அந்த தூய்மை பணி செய்கின்றதுனால தூய்மையான அந்த வாசி இல்லாத தூய பொன்னை வந்து பெறுகின்றார். இது நம்ம எல்லாரும் அறிந்த வரலாறு தான் இல்லைங்களா? அதுதான் வந்து இங்க போற்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை அறிந்து கொண்ட திருஞான சம்பந்த பெருமான் அந்த வாசி தீரும் பொருட்டு வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஈசல் இல்லையே அப்படின்னு திருப்பதிகம் பாடி அந்த திருப்பதிகம் கொண்டு என்ன பண்றாரு, அந்த வாசியை நீக்கி தூய பொற்காசு பெற்று அடியாருக்கு அருள் செய்கின்றார். அதை வந்து இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தன்னுடைய அருட்பதிகத்தில் வைத்து பாடி அருளுகின்றார். நால்மறையோர்க்கும் இடமான நால்மறைகளை கற்று சிறந்த அந்தணர்கள் இந்த இடத்துல வீற்றிருக்கின்றார்கள். அங்க வீழி மேலையில் குடிகொண்டிருக்கின்ற இறைவனே, நீ தமிழோடு இசை கேட்கும் இசையா இல்லையா? சுவாமி என்ன பண்றாரு, அடியவர்களுக்கு அந்த பசி நோய் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாரு, காசு கொடுக்குறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, நீங்க அவங்களை இங்கே இருக்க வச்சு தினந்தோறும் என்ன பண்ணணும், அவங்களுடைய பாடல் தமிழ் அந்த இனிமையான பாடல் இசையோடு அவங்க பாடுறாங்க, அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றீங்க, இங்கே இருக்க வச்சீங்க, தினமும் ஒரு காசு கொடுத்து அவங்களை இருக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு புகழ்ந்து இறைவனை வந்து புகழ்ந்து சொல்றாரு. இது ஏன்னா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் அடியவர்களுடைய அந்த பாடல்களை வந்து மிகுந்த தேவார பதிகங்களை வந்து விரும்பி கேட்பாங்க. அதனாலதான் சிவஸ்தலங்கள் தோறும் செல்லும் பொழுது அந்த திருத்தலத்திற்குரிய பதிகத்தினை கண்டிப்பாக ஓத வேண்டும். நமக்கே தெரியலனாலும் போன் கையில இருக்கு, அதை எடுத்து பாருங்க. அப்படியும் இல்லைன்னா அந்த திருத்தலங்களோட திரு சுவற்றில் வந்து இருக்கு கண்டிப்பா. அந்த பதிகத்தை என்ன பண்ணுங்கன்னா பாடுனீங்கன்னா இறைவன் மகிழ்வார், மிக மகிழ்வார். அதை ஏன்னா இங்கே சொல்றாங்க பாருங்க, தமிழோடு இசை கேட்கும் இச்சை. சுவாமிக்கு இச்சை கிடையாது இல்லையா? ஆனா அடியார்களுடைய அன்பை பெரிதும் விரும்புவார் இல்லையா இறைவன். இப்ப தமிழோடு இசையோட அந்த தமிழை கேட்கிற இச்சையினால என்ன பண்ணீங்க, தினமும் காசு கொடுத்தீங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, இப்ப நானும் பாடுறேன், எனக்கும் கொடுங்க, அருள் செய்யுங்கள் சொல்லி பாடி இறைவனின் திருவருளை பெறுகின்றார்ன்ட்டு 8வது பாடல்ல வந்து குறிப்பிடப்படுகிறது. இப்ப அதுதான் அங்க சொல்றாங்க, அடங்கல் வீழி கொண்டு இருந்தீர் அடியேனுக்கும் அருளும் என தடங்கொள் செஞ்சொல் தமிழ் மாலை சாத்தி அங்கு சாருன்னா. தடங்கொள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப பெரிய, இதோட பெருமை வந்து அளவிடவே முடியாத அளவுக்கு மிகுந்த சிறப்புடைய செஞ்சொல். செஞ்சொல்னா செம்மையான நெறியை தருகின்றது. அந்த செம்மையான நெறினா சிவநெறி. அந்த சிவநெறியை தந்தருளுகின்ற அந்த தமிழ் சொற்களால் ஆன பதிகத்தை சிவபெருமான் மீது பாடி அருளுகின்றார். அதோட பொருளும் சரி பெருமையும் சரி ரொம்ப அகன்றது, சொல்லவே முடியாதது. அத்தகைய பெரிய பெருமைகளை உடைய தமிழ் சொற்களால் அமைந்த அந்த பதிகத்தினை அவர் வந்து சாத்தி, அதை பாடி இறைவனுக்கு அந்த பாமாலையை சாத்தி அங்கு சாரும் நாள், அங்க வந்து வீற்றிருக்கின்ற நாள். அடுத்த பாடல் 60வது பாடல். வாசி அறிந்து காசு அளிக்க வல்ல விழலை வானர்பால் தேசுமிக்க திருவருள் முன் பெற்று திருவாஞ்சியத்து அடிகள் பாசமறுத்து ஆட்கொள்ளும் தாழ் பணிந்து பொறுவனார் என்னும் ஆசில் பதிகம் பாடி அமர்ந்து அரிசில் கரை புத்தூர் அணைந்தார். அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வாசி, ஏன்னா இறைவன் வந்து அவங்கள உள்ள தன்மை, தொண்டின் தன்மை எல்லாத்தையும் தணிக்க வல்லவர் இல்லையா, அளக்க வல்லவர். நமக்கு வந்து தெரியாது, நம்ம அளக்கவும் கூடாது, அது வேற விஷயம். வாசி அறிந்து காசு அளிக்க, அவங்க தொண்டுக்கு ஏற்ப அந்த காசினை அளிக்க வல்ல வல்லமை உடைய சிவபெருமான். வாசி அறிந்து காசு அளிக்க வல்ல மிழலை வானர்பால், மிழலையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமான் பால் தேசு மிக்க திரு அருள் முன் பெற்று. இந்த அருட்பதத்தை நல்லா கவனிக்கணும்.
தேசு மிக்க திரு அருள் முன் பெற்று ஒளி பொருந்திய திருவருளை பெறுகின்றார். ரெண்டு அர்த்தமும் இருக்கு. இறைவன் வந்து என்ன, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. திருவாரூர் பெருமான் மட்டும் இல்ல, எங்கேயும் சரிதான். சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, பொன்னும் தருவாரு, மெய்ப்பொருளும் தருவார் இல்லையா. இப்ப அதுதான் பாருங்க, தேசு மிக்க திருவருள் முன் பெற்று, ரெண்டுமே வருது அப்ப அவருக்கு. ஏன்னா இவர் என்ன பாடி என்ன விண்ணப்பிச்சாரோ அது இறைவன் கொடுப்பார், அதுதான் வழக்கம், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப தேசு மிக்க திருவருள் முன் பெற்று, இறைவனுடைய ஒப்பில்லாத திருவருள் இல்லையா, அது ஒளிமிக்க அந்த திருவருளை பெறுகின்றார்னு ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, தேசு மிக்க திருவருள் அவங்களுக்கு கொடுத்தீங்க, எனக்கும் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப இறைவன் தேர்ந்து வாங்கியிருக்காரு. அத்தகைய அந்த ஒளி மிகுந்த திருவருள் செல்வத்தையும் வாங்கியிருக்கார், திருவருளையும் வாங்கியிருக்கார். அதை வாங்கி கொண்டு திருவருள் முன் பெற்று திருவாஞ்சியத்து அடிகள். இப்ப இந்த கோயில வந்து வணங்கியாச்சு, திருவருள் பெற்று பொண்ணும் கொண்டாச்சு. அடுத்தது திருவாஞ்சியம், ஸ்ரீவாஞ்சியம் என்று போற்றி வணங்கப்படுகின்ற திருவாஞ்சியத்துக்கு சென்று அங்க இருக்கிற இறைவனை வணங்குகின்றார். திருவாஞ்சியத்து அடிகள் பாசம் அறுத்து ஆட்கொள்ளும் தாழ் பணிந்து ஒருவனார் என்னும் ஆசில் பதிகம் பாடி அமர்ந்து அரிசில் கரைப்புத்தூர் அடைந்தார். இந்த ஸ்ரீவாஞ்சியம் அதோட பெருமையும் சொல்லாம இதை நம்ம கடக்க முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காசிக்கு சமமான கஷேத்திரம் சொல்லிட்டு ஒரு 6 கஷேத்திரம் சொல்லுவாங்க. அதுல வந்து ஸ்ரீவாஞ்சியமும் ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா காசியை விட வீசம் அதிகம் அப்படின்னே புகழ்ந்து சொல்லுவாங்க அந்த அத்தகைய ஸ்ரீவாஞ்சியம். அது வந்து காவிரி தென்கரையில 70வது தலமாக விளங்குகின்றது. மூவர் பாடல் பெற்ற அருட்திருத்தலமாக விளங்குகின்றது. இறைவன் வந்து வாஞ்சிநாதேஸ்வரர் என்னும் நாமத்தோடு அருள்பாலிக்கின்றார். இறைவி வந்து மங்கள நாயகி, வாழ வந்த நாயகி என்ற திருநாமங்களோட அங்க வீற்றிருக்கின்றார்கள். இந்த தீர்த்தம் வந்து புத்த கங்கை, இன்னொன்று வந்து யம தீர்த்தம், சந்தன மரத்தையே வந்து தலவிருட்சமாக கொண்டது. இது வந்து ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்ற நாமம், இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவோட கொஞ்சம் கோச்சிக்கிட்டு லக்ஷ்மி விட்டு பிரிஞ்சு போறாங்க. அப்படி பிரிஞ்சு போகும் பொழுது இறைவனிலே யாவருக்கும் சொன்ன இல்லையா, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. போகத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், இறைவன் திருவடியை தான் அடியார்கள் அப்படிதான் செய்வாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய ஊடலை தீர்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, எப்பொழுதும் இனி அவங்க வந்து என்கிட்ட வாஞ்சியோட இருக்கணும், அன்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஞ்சிநாதரை வழிபட்டு அருள் பெறுகின்றார். அதான் ஸ்ரீ வாஞ்சியம். ஸ்ரீனா திருமகள், திருமகளுடைய அந்த அன்பினை பெறுவதற்காக திருமால் வழிபட்ட தலம், அதனால ஸ்ரீவாஞ்சியம் திருவாஞ்சியம் என்னும் பெயர் பெற்றது. இங்க யம தர்மன் இருக்கார் இல்லையா, அவருக்குன்னு ஒரு சந்நிதி இருக்கு. அவர் என்னன்னா, இப்ப உயிர்களை எல்லாம் வந்து அந்த கால எல்லைக்கு ஏற்ப அவர் வந்து அந்த கால எல்லை முடிஞ்ச உடனே பறிக்கணும், அது அவரோட வேலை இல்லையா. அதனால வந்து அதெல்லாம் கொடிய தண்டனையும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப வந்து அதனால எல்லா உயிர்களோட வெறுப்பு, அந்த வெறுப்பு அவருக்கு வருது. அதெல்லாம் உயிர்களை போக்குகின்ற தோஷம், இது வந்து தன்னை பீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை அவர் வணங்குகின்றார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, திருவாரூர் தியாகராஜ பெருமான்கிட்ட இதை விண்ணப்பம் செய்கின்றார். யம தர்மம் இது மாதிரி எல்லா உயிர்களையும் அது மாதிரி உயிர் எடுக்கிறதுனாலையும் தண்டனை கொடுக்கறதுனாலையும் அந்த தோஷம் வந்து எனக்கு பீடிக்காத அளவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஸ்ரீ வாஞ்சியம் சென்று இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இங்க வந்து தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனை வணங்கும் பொழுது அவருக்கு வந்து கஷேத்திர பாலகர் அப்படின்ற அந்த பதவியை வந்து இறைவன் வந்து வணங்குகின்றார். அது மட்டும் இல்லாம என்ன ஒரு சிறப்பு இங்க கொடுக்குறாருன்னா, இந்த தலத்துல வந்து யார் இறந்தாலும் அவங்களுக்கு வந்து யமவாதனை கிடையாது. இந்த திருத்தலத்துல எல்லைக்குட்பட்டு யார் இறந்தார்களோ அவங்களுக்கு வந்து யமவாதனை இல்லை அப்படின்ற வரத்தையும் வந்து இறைவன் தருகின்றார். இன்னொரு என்ன சொல்றாருன்னா, புண்ணியம் யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கதான் இந்த திருத்தலத்துக்கு வரணும். யமன்ட்ட சொல்றாங்க, மத்தவங்க எல்லாம் வராம பாத்துக்கோ, புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த திருத்தலத்துக்கு வரபடி பார்த்துக்கோன்னு இறைவன் வந்து அருள் செய்கின்றார் சொல்றாங்க. இது போல ஒரு சிறந்த திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு சென்று இறைவனை போற்றி வணங்கி பாடுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். திருவாஞ்சியத்து அடிகள் பாசம் அறுத்து ஆட்கொள்ளும் தாழ் பணிந்து இல்லையா, பாசம் தான் பிறவிக்கு காரணம். அந்த பாசத்தினை அறுத்து ஆட்கொள்ளும் தாழ் இல்லையா, இறைவனோட திருவடி, அதுதான் நம்ம என்ன பண்ணணும், இறைவன் திருவடி மேல பற்று வச்சாதான் எனக்கு மற்ற பற்றுக்கள் நீங்கும் இல்லையா. அப்ப வந்து
இப்போ பாசம் மறுத்து அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி, மற்ற பாசங்களை எல்லாம் மறுக்கின்ற திருவடி. இறைவன் அந்த திருவடியை வணங்குனா என்ன ஆகும்? சிவப்பேறு கிடைக்கும், பிறவி இல்லா தன்மை கிடைக்கும். அத்தகைய பாசம் மறுத்து ஆட்கொள்ளும் தாழ் பணிந்து திருவடிகளை வணங்கி பொருவனார் என்னும் ஆசில் பதிகம். அதாவது ஆசில்னா ஓதுகின்றவர்களுடைய குற்றங்களை இல்லாமல் செய்கின்ற பதிகம். யாரெல்லாம் இதை ஓதுறாங்களோ, அன்போடு வணங்கி ஓதுகின்றார்களோ, அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அந்த பதிகம். அதுதான் ஆசில்னா குற்றம் நீக்குகின்ற அந்த அருட்பதிகத்தை பாடி அமர்ந்து திருத்தலத்தில் வீற்றிருந்து அடுத்தது அரிசில் கரை புத்தூர் அணைந்தார். இந்த திருத்தலத்துக்கு விட்டுட்டு அடுத்தது எங்க போறாருன்னா அரிசில் கரை புத்தூர் அப்படின்ற அடுத்த திருத்தலத்துக்கு வந்து செல்கின்றார். அடுத்தது 61வது பாடல். அரிசில் கரை புத்தூர் அணைந்து அடுத்தது செழுநீர் நரையூர் நிலவு திரு சித்தீச்சரமும் பணிந்து ஏத்தி விழு நீர்மையினில் பெருந்தொண்டர் விருப்பினோடும் எதிர்கொள்ள மழுவோடு இளமான் கரதலத்தில் உடையார் திருப்புத்தூர் வணங்கி தொழு நீர்மையினில் துதித்தேத்தி தொண்டர் சூழ உறையும் நாள். அடுத்தது எப்படி வணங்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செழுநீர் நரையூர் நிலவு திருச்சித்தீச்சரம். அதாவது செழுமையான நீர் நிறைஞ்சி இருக்கின்ற நீர்நிலைகள்ல நீர் நிறைஞ்சி இருக்கான். அத்தகைய நரையூர் அப்படின்ற ஊர்ல நிலவு அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா, நிலை பெற்றவராக சிவபெருமான் விளங்குகின்றார். சித்தீச்சரம் என்னும் திருத்தலத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றார். அத்தகைய இறைவனை பணிந்து ஏற்றி நீர்வளம் உடைய இந்த நரையூர் அப்படின்ற ஊர்ல இருக்கின்ற இந்த சித்தீச்சரம் என்னும் கோயிலில் வீற்றிருக்கின்ற இறைவனை பணிந்து ஏத்தி விழு நீர்மையினில் பெருந்தொண்டர் விருப்பினோடும் எதிர்கொள்ள. இல்லையா? அடியார் பெருமக்கள் அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, விழு நீர்மையில் அப்படின்னு சொல்லலாம், நிலமுறை விழுந்து வணங்கி சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கி வரவேற்கின்றார்கள் அர்த்தம். அந்த நரையூர் சித்தீஸ்வரத்துல இருக்கின்ற அந்த தொண்டர்கள் எல்லாரும் நிலமுறை விழுந்து வணங்கி விருப்பினோடும் எதிர்கொள்ள, விருப்பத்தோடு இவரை வரவேற்கின்றார்கள். மழுவோடு இளமான் கரதலத்தில் உடையார். சிவபெருமான் எப்படி இருக்காரு இல்லையா? மான்மொழி ஏந்தியவர் இல்லையா? இப்ப மழுவோடு இளமான், இளமையான மானை வந்து விரல்ல பிடிச்சிட்டு இருக்கார் சுவாமி. அப்படிப்பட்ட இறைவன் மழுவும் இளமானும் கையில் உடைய அந்த இறைவன் வீற்றிருக்கின்ற திருப்புத்தூர் வணங்கி. அடுத்தது திருப்புத்தூர் அப்படின்ற தலம். நிறைய தலங்கள் பேர் வருது, ஒவ்வொன்றையும் பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால வந்துதான் வந்து ஒரு சில ரொம்ப மிக மிக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச தலம். ரொம்ப இதுதான் ஐயா சொன்னாங்க, ரொம்ப சிறப்பு மிக்கதுன்னு சொன்னா மத்ததெல்லாம் சிறப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. எண்ணிலடங்கா சிறப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சில தலங்கள்ல. அதுல வந்து ஒரு சிலதை குறிப்பிட்டு அப்படி சொல்லிட்டு வரும். அப்படி வந்து அடியார்கள் எல்லாரும் திருவடிகளை விழுந்து நிலமுறை விழுந்து வணங்கி எதிர்கொண்டு வரவேற்று செல்ல இவர் போகின்றார். சென்று திருப்புத்தூர் வந்து வணங்குகின்றார். அங்கு சுவாமி எப்படி இருக்கார்? கையில மழு ஏந்தியவராக இருக்கின்றார். அதோடு இளமானும் கையில பிடித்து கொண்டிருக்கின்றார். அந்த திருத்தலத்துக்கு சென்று வணங்கி தொழு நீர்மையினில் துதித்து ஏத்தி தொண்டர் சூழ உறையும் நாள். அதாவது தொழு நீர்மைனா எப்படிலாம் தொழணும்னு விதிமுறை இருக்கும் இல்லையா? பெண்கள்னா பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யணும், ஆண்கள்னா அஷ்டாங்க நமஸ்காரம் இல்லையா? நிலமுறை விழுந்து வணங்குவது. இது போல தொழு நீர்மையெல்லாம் எந்த வகையில தொழுமோ அந்த முறையில தொழுது துதித்து ஏத்தி தொண்டர் சூழ உறையும் நாள். போற்றி வணங்கி கொண்டு தொண்டர்கள் சூழ இருப்பாங்க இல்லையா? அடியார் பெருமக்களுடைய செய்கையே இதுதான். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஆகட்டும், திருநாவுக்கரசு நாயனார், இல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். இதுக்காக கூட வச்சிருக்காங்க அடியார்கள் அப்படின்னு சொன்னா, தனக்கு தொண்டுகள் செய்யறதுக்காக, தன்னோட பதிகங்கள்லாம் எழுதி வைக்கிறதுக்காக, தனக்கு உதவி செய்வதற்காக கிடையாது. அடியார்கள் கூட்டத்துல இருக்கிறதுதான் சிறப்பு எப்போதுமே. ஏன் அதை வந்து அடியார் பெருமக்கள் நன்கு உணர்ந்தவர்கள், தன்னோட பதிகங்கள்லயே அதை வைத்து அருந்துவார்கள். இப்ப அதை கண்டிப்பா கடைபிடிப்பாங்கல்ல. இப்ப அடியார்கள் கூட்டம் சூழதான் இருப்பாங்க. அப்ப வந்து அடியார்கள் தொண்டர் சூழ உறையும் நாள். இப்படி வந்து தொண்டர்கள் கூட ஒரு சேர்ந்து இருக்கும் பொழுது இங்க திருப்புத்தூர்ல வந்து புகழ்துணை நாயனாருக்கு அருள் செய்த திறத்தை பாடுகின்றார். அதுதான் வந்து அடுத்த பாடல்ல வருது. புனிதனார் முன் புகழ் துணையார்க்கு அருளும் திறமும் போற்றி இசைத்து முனிவர் போற்ற எழுந்தருளி மூறி வெள்ள கங்கையினில்
பணிவெண் திங்கள் அணி சடையார் பதிகள் பலவும் பணிந்து போந்து இனிய நினைவில் எய்தினார் இறைவர் திருஆவடுதுறையில். இங்கே புகழ்துணை நாயனாருடைய அருள் வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதையும் வந்து பாடலில் வைத்து அருளுகின்றார் நிறையூர் சித்தீஸ்வரத்துல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறையூர் சித்தீஸ்வரம் அந்த திருத்தலத்தோட பதிகத்தோட சிறப்பு கண்டிப்பா சொல்லணும். இறைவன் வந்து ஒப்பில்லாத அறக்கருணை உடையவர், மரக்கருணை உடையவர் இல்லைங்களா? அத நம்ம வந்து புராணங்கள்ல, சிவபுராணங்கள்ல மிகுதியாக போற்றி வணங்கப்படுகின்றது. சூதமா முனிவர் அருளிய சிவமகா புராணத்துல வந்து இறைவனுடைய அந்த அருள் செயல்கள்லாம் இருக்கு. அத வந்து ஒரு சில திருப்பதிகங்கள்ல வந்து மிகுதியாக போற்றப்படுகின்றது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுடைய பதிகத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ராவணனுடைய செருக்கை அழித்தது இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து அடிமுடி தேடிய படலம், திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அந்த தானுவாக இந்த ஜோதியாக இறைவன் வீட்டிருந்தது வரும். அப்புறம் அதுக்குள்ள புத்தர் சமணர்களுடைய சமயம் பொய் சமயம், இது வந்து வழக்கமா இருக்கும். அது போல ஒரு சில பதிகங்கள்ல பாத்தீங்கன்னா இறைவனுடைய அறக்கருணை மரக்கருணையும் மிகுதியாக போற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதுல வந்து ஒரு திருத்தலம் தான் இந்த நிறையூர் சித்தீஸ்வரம் அப்படின்ற திருத்தலம். நிறைய வந்து சிவமகா புராண செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, கஜசம்ஹாரம் இறைவன் விளங்குகின்றார். வழுவூர்ல தெரியும் இல்லைங்களா? இல்லையா? அந்த தாருகாவனத்து முனிவர்கள் அனுப்பி அந்த யானையை வந்து என்ன பண்றாரு, தோலுறுத்தி திருமேனியில் போர்த்தியவர் கஜசம்ஹார மூர்த்தி. சிறப்பா அந்த கோயில ஒரு சிற்பம் இருக்கும் இல்லையா? அந்த யானை அது விழுங்கின உடனே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. அந்த குழந்தை பார்வதி அன்னை உட்கார்ந்துருக்காங்க, பார்வதி அன்னை நிற்பாங்க, அவங்களோட இடுப்புல வந்து குழந்தை முருக பெருமாள் இருப்பாரு. சுவாமி என்ன பண்ணாரு, உள்ளார போயிட்டாங்களேன்னு அப்படியே 5 நேரத்துல டக்குன்னு உடனே என்ன பண்ணுவாங்க, சுவாமி யானை உள்ளே இருந்து அப்படி கிழித்து கொண்டு வெளில வந்து தோலை போர்த்தி கொண்டு வெளில வருவார் இல்லையா? இப்ப அந்த முருகர் காட்டுவார், தோ அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது போல ஒரு அழகிய சிற்பம் வந்து அது வழுவூர்ல நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து அந்த யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் இல்லையா? கஜசம்ஹார மூர்த்தி, அந்த பெருமை இருக்கும். அப்புறம் வந்து ராவணனை அடர்த்தது, அவன் வந்து தன்னுடைய வலிமையினால செருக்குற்றி இருக்க ஒரு விரலால என்ன பண்றாரு, அவனது வலிமையை அடர்த்த அந்த வரலாறு. அப்புறம் முப்புரதகனம் இல்லையா? திரிபுரங்களையும் சிரித்தே எரித்த அந்த பெருமை. அதுக்கப்புறம் தக்ஷன் வேள்வி தகர்த்தல் இல்லையா? சிவபெருமானையே தலைவனாக கொண்டு எல்லா வேள்விகளும் செய்யும். ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவபெருமானையே தலைவனாக கொண்டு செஞ்சா மட்டும்தான் அந்த வேள்வி என்ன பண்ணும்னா சர்வலோகத்துல இருக்கிற உயிர்களுக்கும் நன்மை பயப்பதாக அமையும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அது தீமைக்கே வித்தாகும். அதனால சிவபெருமானையே தலைவனாக கொண்டு வேள்விகள் செய்யணும். இதுக்கு மாறாக செய்த அந்த தக்ஷனுடைய வேள்வியை வந்து வீரபத்ரர் அழிச்சார் இல்லையா? அந்த பெருமையை வந்து போற்றி சொல்லிருக்காரு. அது போல கால சம்ஹார மூர்த்தியாக இறைவன் விளங்குவது இல்லையா? இது எதுக்காக ரொம்ப சிறப்பு. அடியார் பெருமக்களுக்கு, சிவன் அடியார் பெருமக்களுக்கு யம பயம் இல்லை, யமவாதனை இல்லை, பிறப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறவில இறப்பும் கிடையாது, சிவபதம் தான், இனி பிறப்பும் கிடையாதுன்றதுக்காக தான் இந்த கால சம்ஹார மூர்த்தியாக விளங்கி மார்க்கண்டேயருக்கு அருளி செய்தது. இந்த இத்தனை அருள் நிகழ்வுகளையும் அந்த நிறையூர் சித்தீஸ்வரம் திருப்பதிகத்துல வந்து வைத்து அருளுகின்றார். அதனால அந்த பதிகத்தை வந்து ஓதி அடியார்கள் வந்து அந்த சிவ மகா புராண செய்திகளை எல்லாம் கேட்கணும். இந்த இறைவன் கேட்டாலே இறைவன் திருவடியை வந்து வணங்குகின்ற அந்த பாக்கியம் நமக்கு மேலும் மேலும் சிந்திக்கின்ற அந்த அருள் தன்மை நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம திருக்கலையநல்லூர் அப்படின்ற அந்த திருப்பதிக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அந்த திருக்கலையநல்லூர் இறைவனை பாடிய அந்த பதிகத்திலையும் திருநின்றையூர், திருப்புன்கூர், அதுல எல்லாம் வந்து சிவ மகாபுராண செய்திகள் வந்து மிக மிக அதிகமா இருக்கு. அதனால படித்து அடியார்கள் பயன்பெறணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். இந்த பதிகம் அந்த 61வது பாடல சொன்னோம் இல்லையா, புகழ்துணை நாயனாருக்கு வணங்குறாங்க அப்படின்ட்டு. அது எப்படி அந்த பதிகத்தை பாடல்ல வச்சு சொல்றாங்கன்னா, அகத்தடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான், மிக தளர்வு எய்தி குடத்தையும் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்து அவனுக்கு நித்தல் படியும் வரும் ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை கைப்புகச் செய்து உகந்தீர் பொழிலா திருப்புத்தூர் புனித நீரே.
இந்த திருப்புத்தூர்ல வீற்றிருக்கின்ற இறைவனுடைய அருள் செயல் அதை வந்து எப்படி போட்டுறாரு பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய பதிகத்துல ரொம்ப சிறப்பே வந்து நிறைய அகச்சான்றுகள், இறைவன் என்னென்னலாம் அருள் செய்தாரோ அதை வந்து நம்ம எல்லாம் படித்து உணர்ந்து உயணுன்ற பெரும் கருணையினால பதிகங்கள்ல வைத்து வருவார். புகழ்துணை நாயனாருக்கு என்ன அருள் செய்தார் அப்படின்றத இங்க சொல்றாரு பாருங்க. அகத்தடிமை, இறைவனுக்கு அகத்தொண்டு செய்பவர் இல்லையா. கோயிலுக்குள்ளார இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள், அலங்கார பூஜனை, அப்புறம் வந்து அலங்காரம் செய்வது, ஆபரணங்கள் சாத்துவது, நெய்வேலி, இதெல்லாம் வந்து அகத்தடிமை தொண்டு. அந்த தொண்டை செய்கின்ற உரிமை உடைய அந்த நாளன் ஆகிய புகழ்துணை நாயனார் வந்து அரிசில் புனல் தினந்தோறும் கொண்டு வந்து என்ன பண்றாரு, ஆட்டுகின்றான். அவனுக்கு திருமஞ்சனம் செய்யும் பொழுது அந்த இல்லையா, அவர் வந்து அந்த பஞ்சம் ஏற்பட எல்லாரும் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இறைவனுக்கு அந்த செய்கின்ற இந்த தொண்டை வந்து கைவிடுதல் கூடாதுன்னு அதுல நிலையாக நின்றார் இல்லையா. நிலையாக நின்று என்ன பண்றாருன்னா அதுல வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றார். அப்படி அபிஷேகம் செய்யும் பொழுது மிக தளர்வு எய்தி அந்த உடல் வந்து அவரையும் அறியாம என்ன ஆகுது, அந்த பசியினால தளர்வு கொண்டு தன்னை மறந்து என்ன பண்றாரு, அந்த குடத்தை சுவாமியோட திருமையில போட்டுறாரு. அந்த கை நடுக்கம், பசியினால கை நடுக்கம் ஏற்பட்டு கனமான அந்த குடத்தை தாங்க முடியாம என்ன பண்றாரு, சுவாமியோட திருமுடியிலே போட்டுறாரு. போட்டு அயர்ந்து விடுகின்றார் இல்லையா. அப்ப அவனுக்கு என்ன பண்றாரு, நித்தம் தினம் தினம் வந்து அவருக்கு வந்து ஒரு படிக்காசு இறைவன் அருளுகின்றார், பஞ்சம் தீரும் வரைன்னு சொல்லி. அது ஏன்னா நின்ற நிலைமை, அவர் வந்து அவரோட அன்புலையும் அந்த தொண்டுலையும் நிலையாக நின்றதுனால இறைவன் அருள் செய்தார் இல்லையா. அந்த அப்படி புகழ்துணை நாயனாருக்கு கைப்புக செய்தார் இல்லையா அந்த பொற்காச. அப்படிப்பட்ட இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட புகழ வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளுகின்றார் திருப்புத்தூர்ல. இப்போ புனிதனார் முன் புகழ் துணையாருக்கு அருளும் திறமும் போற்றி செய் இல்லையா. இறைவன் புனிதம் இல்லையா, அதாவது பாவங்களை எல்லாம் இல்லாத தன்னை வணங்குபவர்களுடைய பாவத்தை போக்குவோம் மங்களகரமானவன் இறைவன் இல்லையா. சிவாயச சிவதராயசனா என்ன அர்த்தம், மங்கள வடிவினன் மட்டும் இல்ல, தன்னை வணங்குபவர்களுக்கும் என்ன பண்றார், குற்றங்கள் இல்லையாக செய்து அவங்களையும் தன்னை போல மங்கள வடிவினனாக மாற்றுபவன் அவன் இல்லையா. சுகங்களை செய்பவன், அதனால சங்கரன் சொல்றோம். இங்க வந்து பாவங்களை எல்லாம் போக்குபவன், நினைச்சாலே நாமம் சொன்னாலே திருவடி வணங்கினாலே பாவம் போக்குபவன். அதனால்தான் புனிதனார் முன் புகழ்துணையாருக்கு, புனிதனார் ஆகிய சிவபெருமான் புகழ்துணை நாயனாருக்கு என்ன பண்ணார், தினமும் படிக்காசு கொடுத்தார் இல்லையா. இந்த அருளும் திறம் போற்றி இந்த பாடலையும் இந்த பதிகத்துல இந்த அருள் செய்தியையும் சொல்லி அருளும் திறமும் போற்றி இசைத்து முனிவர் போற்ற எழுந்தருளி மூறி வெள்ள கங்கையினில் பணிவன் திங்கள் அணிசடையார் இல்ல. சிவபெருமான் வீற்றிருக்கின்றது எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, யாவராலும் போற்றி வணங்கப்படுகின்ற இறைவன். அவர் பெரு வெள்ளமாகிய கங்கை இல்லையா, 1000 முகத்தோட கங்கை வரும்பொழுது ஒரு சிறு திவலையாக என்ன பண்றார், தன்னுடைய முடியில தாங்கியவர். அவர் என்ன பண்றாரு, அந்த கங்கையில அந்த என்ன பண்ணுமா, அந்த இளம் கொழுந்தாகி அந்த பிறைச்சந்திரன் அங்கேயும் இங்கேயும் அலையுமா. அப்படிப்பட்ட கங்கையும் அதற்கு மேல வந்து பிறையையும் சூடிய பெருமான். இந்த மூறி வெள்ள கங்கையினில் பணிவெண் திங்கள் அணி சடையார் இல்லையா. அந்த குளிர்ச்சியான அந்த வெண்மையான திங்களை கங்கையின் மீது அவர் சுவாமி அணிஞ்சிருக்கின்றார். அத்தகைய அழகிய சடையினை உடைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற பதிகள் பலவும், இறைவன் வீற்றிருக்கின்ற பதிகள் எல்லாமே வந்து என்ன பண்ற பலவும்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பதிகள் சொல்லிட்டு. சொல்லப்படாத பல பதிகள் சிவஸ்தலங்களுக்கும் சென்று பணிந்து போந்து இறைவனை திருவடியை வணங்கி கொண்டு செல்கின்றார். இனிய நினைவில் எய்தினார் இறைவர் திருஆவடுதுறை. இவ்வாறு வணங்க மேலும் மேலும் அன்பு பெருக நினைவின் அந்த இனிமையான நினைவோடையே எங்க போறாருன்னா இறைவர் வீற்றிருக்கின்ற திருஆவடுதுறைக்கு செல்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திருவாவடுதுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சிறப்புக்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோமுக்தி இறைவன் ரொம்ப நம்ம திருவாவடுதுறை தெரியும் எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னு சொல்லிட்டு, அதோட சிறப்பை வந்து மேலும் சொல்வது சிறப்புக்குரியது. அதுலயே அமிர்தம் எத்தனை தடவை வேணா நம்ம உண்ணலாம். அதனால அதோட சிறப்பை வந்து சொல்றோம். சுவாமி அதோட திருநாமம் வந்து கோமுக்தீஸ்வரர் மாசிலா மணீஸ்வரர் என்ற நாமத்தோடு விளங்குகின்றார். உமையன்னை வந்து ஒப்பிலா முலையம்மை, சமஸ்கிருதத்துல அதுல்ய குஜாம்பிகை அப்படின்ற நாமத்தோடு இறைவி வீற்றிருக்கின்றார்கள்.
இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். காவிரி தென்கரையில அமைஞ்சிருக்கிற 36வது தலமாக விளங்குகிறது. இந்த தீர்த்தம் வந்து கோமுக்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவல்ய தீர்த்தம், இதெல்லாம் வந்து இந்த திருத்தலத்திற்கு உரிய தீர்த்தங்களாக விளங்குகின்றது. புராண பெயர்கள் நிறைய இதுக்கு இருக்கு. நந்தி கஷேத்திரம், அரசவனம், கோகழி, நமக்கு தெரியும் இல்லையா, நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க, அதுல ஒரு கோகழி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க, கோகழின்னு குறிப்பிடுகிறது திருவாவடுதுறை தான். அப்புறம் துறைசை, சித்தபுரம், சிவபுரம், கோமுக்தி தலம் அப்படின்னு நிறைய அருட்பெயர்கள், புராண பெயர்கள் இந்த திருத்தலத்துக்கு உண்டு. இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சி அருளுகின்றார். தெரியும், திருமூலருக்கு தனி சன்னதி இருக்கு. காரணம் என்னன்னா, இங்கதான் அவர் என்ன பண்றாரு, யோகத்தில் இருந்து வருடத்திற்கு ஒன்றாக 3000 திருமந்திர பாடல்களை இயற்றி அருளினார். சைவ ஆகமங்கள்ல சொல்லப்படுகின்ற அருட்கருத்துக்களை உலகம் உய்வதற்காக இறைவன் திருவருளால் என்ன பண்றாரு, சுந்தரநாதரா இருந்தவரு திருமூலனுக்கு அருள் செய்யணும்னு நினைச்சு திருமூலராக எழுந்தாரு. இறைவன் திருவருளால திருமூலராகவே வீட்டிலிருந்து என்ன பண்ணாரு, 3000 பாடல்களை இயற்றி அருளினார். அத்தகைய சிறப்பு பொருந்திய திருப்பதி இது. அப்புறம் இந்த திருத்தலத்துல வந்து நந்தி பெருமாள் வந்து ரொம்ப பெருசா இருப்பாங்க இல்லையா. எப்படி சொல்றாங்கன்னா, தஞ்சாவூர்ல கூட 12 அடி தான் உயரம், இங்க வந்து 14 அடி உயரம் அப்படின்னு உயரத்துல சொல்றாங்க. உயரமான நந்தி கொண்டது. இந்த வந்து தர்ம தேவதையே நந்தியாக இங்க வீற்றிருப்பதாக ஒரு ஐதீகம். இன்னொரு சிறப்பு கோயில்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிவபெருமானே சகல தோஷங்களுக்கும் தானே நிவாரணம் தர்றதுனால தனியா இங்க வந்து நவகிரகங்களுக்கு சந்நிதி இல்லைன்றாங்க. இன்னொன்னு, எல்லா சிவஸ்தலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த உயர்ந்த மதில்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நந்தி சிலைகள் இருக்கும் இல்லைங்களா, சுதை சிற்பங்கள் இருக்கும், சிலைகள் சிறப்பான சிற்பங்கள் இருக்கும். ஆனா இங்க இருக்காது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாளிகை தேவர் இருக்கு இல்லையா, சிவபக்தர், அவர் மேல வந்து இந்த நரசிங்க மன்னன் வந்து படையெடுத்து ஆட்கள் அனுப்புறான் அவருக்கு எதிரா. அப்ப அவர் சுவாமியை வேண்டும் பொழுது இங்க இருக்கிற அம்மை இருக்காங்களா, ஒப்பிலா முல்லை அம்மை, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கோயில்ல இருக்கிற அந்த மதில் மேல இருக்கிற எல்லா நந்திகளையும் ஒன்று சேர்த்து ஒரே நந்தியாக்கி என்ன பண்றாங்க, போருக்கு அனுப்பி திருமாளிகை தேவருக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்கின்றார்கள். அதனால இந்த கோயில்ல மதில்கள் எல்லாம் வந்து நந்தி சுதை சிற்பங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தல வரலாற்று வந்து கூறுகின்றது. அடுத்தது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான். அவருடைய தந்தை என்ன பண்றாருன்னா, சிவபெருமானுக்காக யாகம் செய்ய வேண்டிய காலம் சமீபித்ததுன்னு சொல்லும் பொழுது அவர் இறைவன் திருவருளால என்ன பண்றாரு, இடரினும் தளரினும் அப்படின்னு அருள்பதிகம் பாடி இறைவன் திருவருளால என்ன பண்றாங்க, பொன் உலவாக்கியை பெறுகின்றார். இப்ப என்ன சொல்றாரு, சிவபெருமானையே தலைவனை கொண்டு சிவ யாகங்கள் செய்யணும், நீங்களும் மற்ற பிராமணர்களும் செய்ய, இது என்ன குறையாதது மிகுந்து கொண்டே வரும் அருள் செய்து தருகின்றார் இல்லையா. அந்த ஐதீக விழா வருடா வருடம் அங்க சிறப்பாக நடத்தி அருளப்படுகின்றது. அவ்வாறு சிவபெருமானிடந்து பொற்காசுகளை பெற்ற அந்த பெருமைக்குரிய திருப்பதி இது. அந்த அரசோட பெருமையை பாத்தீங்கன்னா, இந்த அரச மரம்ன்றது 30 முக்கோடி தேவர்களும் அரச மரமாக அப்படியே இருக்காங்களாம். அதுக்கு கீழே சுவாமியை வந்து திருநடனம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்தோட பெருமையை அவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. இவ்வாறு பெருமை பெற்ற அந்த திருத்தலம், அந்த திருவாவூரை சென்று வணங்குகின்றார் என்ற அளவில் நிறைவு செய்து கொண்டு, இப்ப தலங்களோட பற்றிய பெருமை எல்லாம் பார்த்ததுனால நிறைய பாடல்கள் பார்க்க முடியல. இப்ப வந்து மற்ற 63வது பாடல்ல இருந்து அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப சிறப்பான அழகா எடுத்துட்டு போனீங்க, ஒவ்வொரு தலமும் எட்டுட்டு போயிட்டீங்க. இன்னும் ஒரு தரம் ஒரு கலை யாத்திரை போன மாதிரி ஒரு சிறப்பு வந்துச்சு நீங்க சொல்லலாம். திருவிழமையில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு தலமா எடுத்துட்டு போய் ரொம்ப அருமையா கருத்தெல்லாம் கொண்டு வந்தோம். அம்மா ஆறுமுகம் ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா, ஒரு நிமிடம் தான், அப்புறம் நீங்க பேசலாம். மைக் ஆஃப் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஐயா. ஒவ்வொரு தலமா எடுத்துட்டு போய் அந்த தலத்தினுடைய சாமியுடைய பேரு, அம்பாளுடைய பேரு சொல்லி அந்த தலத்தினுடைய சிறப்பு, அந்த பாடலுடைய சிறப்பு எல்லாம் எடுத்து அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா.
முதல்ல வந்து இந்த தலம் 53வது பாடல் இருந்து ஆரம்பிச்சு வர்த்தமான பத்தி சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அந்த தலம் திருவிழிமையிலேயே அழகா விளக்கத்தை எடுத்து கொடுத்துட்டு, அதன் பிற்பாடு அதனுடைய 8வது பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்து, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு போனீங்க, அந்த பெருமானுடைய வரலாறு எல்லாம் சொன்னீங்க. நம்ம அண்ணாமலையாருடைய அந்த இதுதான் தாமரை மலர் மேல வீட்டுக்கு அந்த நான்முகனும் பாம்பின் மீது பள்ளி கொள்ளும் அந்த திருமாலும் அப்படின்னு அதெல்லாம் விளக்கு எடுத்து, விடங்கர் அழகான ஒரு பெயர். விடங்கர்னா சுயம்புமூர்த்தி. அப்படி விடங்கன்னா நம்ம சிவபெருமானுக்கு ஒரு நாமம் தான் நடிச்சோம். ஆனா நீங்க சுயம்புமூர்த்தி அப்படின்றதுக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்திருந்தீங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. அங்க நம்பினார்க்கு அந்த பதிகத்தினுடைய பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்து, அடுத்ததாக ஸ்ரீவாஞ்சியத்தை அதனுடைய விளக்கம் அருமையா எடுத்து கொடுத்தீங்க. சிறப்பு சிறப்பு. அடுத்த தலமா அரிசிக்கரை புத்தூர், அப்புறம் சித்திச்சரம் போனீங்க. ஒவ்வொரு தலத்தினுடைய அந்த சிறப்பையும் எடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இந்த தலமெல்லாம் எல்லாமே ஐயா சொல்ற மாதிரி ஒவ்வொரு தலமும் எல்லா தலமும் சிறப்பு தான். ஆனா சிறப்பு அந்த திருவிழிமையில பத்தி சொன்னாலே ஒரு நாள் போகும். அந்த மாதிரி விளக்கம் கொடுக்கலாம் அந்த திருத்தலத்துக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீவாஞ்சியத்துல ஒரு புராணமே இருக்குது. அந்த புராணத்துக்கு ஒரு கதையெல்லாம் இருக்கு. அந்த கதையெல்லாம் சொன்ன போனா ரொம்ப நாழி ஆகும். அதெல்லாம் அடுத்த இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி புகழ்த்தொழில் நாயனாரை பத்தி விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அரிசிக்கரை புத்தூர்ல மலைக்கு மகள் என்ற பதிகத்தையும் எடுத்து கொஞ்சம் விளக்கம் எடுத்து கொடுத்து, அடுத்து திருவாடுதுறை ஆதீனம் தான் எங்களுக்கு வந்து குருவா இருக்கிற ஒரு மடம். எங்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பா அந்த தலத்தையும், அந்த நந்திய பெருமான் எவ்வளவு உயரம்ன்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அம்மா இன்னைக்கு அந்த அடியை எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளவு உயரம், 14 அடி உயரம் இருப்பாருன்றத ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. திருமூல நாயனாருடைய வரலாறு, அவர் வந்து இந்த தலத்துல நமக்கு திருமூலருடைய அந்த திருமந்திரம் கிடைச்ச வரலாறு எல்லாமே அழகா எடுத்து கோவைய ஒவ்வொன்னா எடுத்து அழகா சொல்லக்குள்ள சிறப்பு சிறப்பு. மற்றடியார்கள் வாய்ப்புள்ளனால அடியன் வந்து குறைத்து சொல்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா ஐயா ஆறுமுகம் ஐயா, இப்ப நீங்க பேசுங்கய்யா. அடுத்தது நம்ம பெரிய ஐயா பேசலாம். ஆறுமுகன்ற ஐடியில இருக்கிறவங்க பேசலாம். நம்பிச்சாங்கம்மா, திருடி வணக்கிறோம். பேசுங்கய்யா. நல்லா வகுப்பு அருமையா இருந்துச்சுங்கம்மா. 1 மணி நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு சுவையா நம்ம ஒரு யாத்திரை போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்கம்மா. நாங்க தியாகராஜா மாணவருங்க, இளம்பிள்ளைன்னு சொல்லிட்டு கச்சுப்புள்ளி திருப்பணி செஞ்சவங்க. வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. திருடி வணக்கிறேங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்க. சிவாய நம்ம. ஐயா பெரிய ஐயா பேசுங்கய்யா. ஐயா பேர் சொல்லவே எனக்கு பயமா இருக்கு. கோமல் ஐயா பேசுங்க ஐயா. சிவசிவா சிவசிவா. பெரிய ஐயான்னு வேற யாரோ நினைச்சிட்டேன், சாரி. சிவசிவா மிகவும் நல்ல ஒரு சிறப்பாக. அடியாருக்கெல்லாம் நீங்களா பெரிய ஐயா தானங்கய்யா, பேர் சொல்ற அளவுக்குலாம் நாங்க தகுதி பெறலங்கய்யா. நன்றாக வந்து உரையாற்றினார். என்கிட்ட நிறைய வந்து கேட்டாங்க, இந்த டிப்ஸ் எல்லாம் அப்பப்ப கொடுப்பேன். இது ஏற்கனவே நான் முழுவதுமாக சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாற்றில் கிட்டத்தட்ட 840 பாடல் பெரிய புராணத்தில் 100 திருப்பதியத்துக்கும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது கோமல் காசேகர்னு யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் வந்து கூட அனுப்புனேன். நல்ல உள்வாங்கக்கூடியவர், நுண்மையான ஒரு அறிவுத்திறன் இயல்பாகவே வாய்க்கப்பட்டவர். இதனால் இவரெல்லாம் வளர்த்து எடுத்து இந்த சமூகத்துக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் தொடரணும்ல, வாழையடி வாழையா அப்படி வந்து தயார் செய்து தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றாக வந்து நான் எதிர்பார்த்தபடியே நல்லா வந்து சொன்னாங்க. இந்த பஞ்சாங்க அஷ்டாங்க நமஸ்காரம் வந்து ஆண்கள் வந்து பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்கள் வந்து அஷ்டாங்க பஞ்சாங்கமாக வணங்குவது நம்ம திருமுறையிலேயே இல்லை, பெரிய புராணத்திலேயே வருது. அதுபோல் இந்த சன்னிதானத்தையும் அங்கே போய் பார்த்தோம்னா, நம்ம தான் திருவனந்தபுரை போயிருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து அஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் திரும்ப பண்ணுவாங்க. அது வந்து ஆண்களுக்கு 2 உண்டு, பெண்களுக்கு மட்டும் பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படி ஒரு வழக்கத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது நல்ல விஷயம். அது இதுதான் இந்த சான்றுலாம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் அளந்த அடியான் நற்றைக்கென்றோர் காசை இது புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே, இந்த அகத்தடிமை செய்யும் அந்தனன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். அதெல்லாம் நல்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அற்புத நிகழ்வுகள். இன்னொன்று வந்து திருப்பனையூர் போன வாரம் நடத்துறது. திருப்பனையூரில் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அப்படியே வந்து நடன காட்சி காமிக்கிறாரு. தொழின்றர்கள் துள்ளி நின்று பாட நின்று ஆடுவர் இவரே அழகியரே என்று சொல்லி அந்த பாடல்கள் பூரா இவரே அழகியரே என்று சொல்லி இருப்பார். இந்த அற்புத நிகழ்வுகள்லாம் பொதுவாக யாரும் எடுத்து சொல்வதில்லை. அப்படியே வந்து அந்த திருப்பதிகத்தில் அவருக்கு கண்ட நடன காட்சியை அப்படியே பதிவு செய்திருக்காரு.
அப்படிப்பட்ட ஒரு பதிவு. நல்ல ஒரு அருமையான வரலாறு. அப்படியே நேரடியாக வந்து ஒரு படம் பிடித்து காட்டுவது போல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான திறன் இந்த அம்மாவுக்கு இருக்கு. மிக மிக நன்றி, வாழ்த்துகிறேன். பங்களிக்கக்கூடியவர்களும் பங்கேற்கக்கூடியவர்களும் நல்லா உள்வாங்கி இந்த கருத்துக்களை வைப்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் ஒரு புனித பேரவை. புனித பேரவைன்னா அதே போல் ஐயப்பாடு இருந்தாலும் வந்து வினவலாம். யாருக்காவது ஒரு ஐயப்பாடு ஒரு கருத்துல இருந்தா கூட வினவலாம். இல்லை இதே ஒத்த கருத்து வேற எங்காவது படித்திருந்தா கூட சொல்லலாம். சபை இன்னும் சிறக்கும் என்று சொல்லி இது மேன்மேலும் தழைக்க வேண்டும். ஒரு நாள் முன்னதாக இந்த அறிவிப்பை போட்டிங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு போறாப்புல நான் போட்டிருக்கேன் இந்த பதிவை. உங்கள் பதிவை நான் வந்து 500 வாட்ஸ்அப் குழு, அப்புறம் டெலகிராம் குழு எல்லாத்துலேயும் வந்து போட்டிருக்கேன். அதனால முன்னாடியே போட்டிங்கன்னா அதை போல் நான் பகிர முடியும். இன்னும் ஒரு 10 பேர் பயனடைவாங்க. வேற என்ன அந்த நன்மை, இன்னும் ஒரு 10 பேருக்கு 10 உயிரை நம்ம வந்து வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். மிக மிக நன்றி, வாழ்த்துக்கள். மேல் மேலும் இந்த சபை சிறந்து ஓங்கி வளர இறைவனோட திருவருளை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்க நன்றிங்க. அடியே நான் அனுப்பிடுறேங்க. உங்களுக்கு முதல்ல அனுப்பிடுறோம். அப்புறமா நாங்க அந்த ஏன்னா நிறைய மெசேஜ் வர்றதுனால அவங்க மத்தவங்க எல்லாம் பார்க்க முடியல. மறுபடியும் ஒரு தடவை இன்னைக்கு காலையில போடுவேன். அதனால நான் இனிமேட்டு உங்களுக்கு முன்னாலே நான் அனுப்பிடுறேங்க. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தனியாவே அனுப்பிடுறேன். உங்க நம்பர் அடியன்ட்டே இருக்கு, அனுப்பிடுறேங்க. நன்றிங்க. அம்மா அந்த திருவள்ளுவரை பத்தி சொன்னீங்க, ரொம்ப சிறப்புங்கம்மா. இப்பதான் சமீபத்துல கும்பாபிஷேகம் ஆச்சு, போய் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளவு அருமையா அந்த கோயில் படியெல்லாம் நடத்திருக்கிறாங்க. அது நீங்க சொன்ன அந்த சிற்பம்லாம் அதோட வேலைப்பாடு அப்படின்னு சொல்லக்குள்ள திருவிழிமொழியில அந்த இடத்துல அந்த கண் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம யாத்திரை போக்குல எல்லாம் எழுதிக்குவோம். நம்ம யாத்திரை போக்குல இதெல்லாம் நல்லா உன்னிப்பா கவனிச்சுட்டு வரணும். சும்மா நாமளும் யாத்திரை போயிட்டு சாமி மட்டும் அம்பாலை கும்பிட்டு ஒரு சுத்திட்டு வர்றது பெருசு இல்ல. அந்த கோயிலுடைய என்ன சிறப்பு, அந்த வரலாறு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த கோயிலுடைய அருமை பெருமை, பெருமானுடைய பெருமை என்ன, அந்த என்ன எல்லாமே அந்த வரலாறுலாம் நம்ம சொல்லி சொல்லி அது மாதிரி அந்த சிவத்தலை யாத்திரை போக்குள்ளதான் இதோட அருமையெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நீங்க அதெல்லாம் இலக்கம் எடுத்து கொடுக்கல, மற்ற அடியாருக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த தடவை போகக்குள்ள அவங்க எல்லாம் வந்து அந்த கண் எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியலனா கூட பக்கத்துல யாரை கேட்டு அது குருக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லிருக்கீங்கம்மா. நன்றிங்கம்மா. சிவாய நம. ஐயா வெங்கடேசன் ஐயா, வெங்கடேசன் ஐயா பேசுறீங்களா ஐயா? வெங்கடேசன் ஐயா சரி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியார் எல்லாருடையாருக்கு வாய்ப்பு உண்டு. அடியன் பாடிடுறேங்கம்மா. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவா.